இப்பதான் உறந்த மாதிரி இருக்குதுங்க. ஸ்கூலுக்கு போறா, நம்பவே முடியலைங்க. 2ல இருந்து 3 வயசுக்குள்ள பண்ற சேட்டைகளை பார்த்தா எப்படா ஸ்கூலுக்கு சேர்த்து விடுவோன்ட்டு இருக்கு. நம்மளை விட்டுட்டு போகுதேன்னு கொஞ்சம் வருத்தமா தானுங்க இருக்குது. என்னதான் முன்னாடியே எல்லாம் ப்ரீ பிளானிங்கா வாங்கி வச்சிருந்தாலும் அந்த முன்னூத்து நாள் போய் கடையில நின்னாதான் நம்ம மனசு மாறுங்க. கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த அப்படி பிரைஸையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்களாட்டாக்குது. வாங்கினது என்னமோ 5 பொருள் தாங்க. பில்லை பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். காரங்க தப்பா போட்டிருக்கிற அப்படியான்னு என்ற கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேனுங்க. அப்பயுமே காலையில ஆச்சுன்னா 100ல ஓடிட்டு இருப்பேனுங்க. இப்ப 200ல ஒரு நாளும் பத்தாதாட்டாக்குது. என்ற கொள்கை பாத்தீங்கன்னா காலையில நேரம் எந்திரிக்கணும், சமையல் கட்டுக்கு போகணும், சமைக்கணும். அது மட்டும்தான் வேலையா இருக்கணும். அதுக்கு நான் முன்னாடி நாளே ஒரு 10 நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு படுத்தா மட்டும்தாங்க நடக்கும். காலையில எந்திரிச்சு பண்ணிக்கலான்னு மட்டும் நினைச்சிட்டோம்னா ஜோலி நேருங்க. உங்கூட்டாமணியை சாப்பிட வைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு ஆகுங்க ஒரு வேலைக்கு. ஒரு டம்ளர் காப்பி 3 டைம் சுடு பண்ணி குடிச்சுக்கிறீங்களா, நமக்கு நடக்கும். பால் இல்லாம கூட இருந்துடுறாங்க. என்னமோ தயிர் இல்லைன்னா ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பெற போடலையான்னு கேக்குறாங்க. நாளைக்கு காலையில சந்திப்போன்னு சொல்லி வந்தாச்சுங்க தூங்குறதுக்கு.